எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் மணிகண்டன் நடித்து லாஸ்ட்டாக தேட்டரில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற மூவி லவ்வர். யாருமே எதிர்பார்க்கல இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து லால் சலாம் அப்படின்ற ஒரு படத்தை தேட்டருக்கு கொண்டு வந்தாங்க. லால் சலாமும் லவ்வர் படமும் ஒன்றா தான் கிளாஷ் வந்துச்சு. ஆனால் வெளிவந்த 2 படத்தில் நல்லா இருக்கிற ஒரே ஒரு படம் இந்த லவ்வர் மட்டும்தான். லால் சலாம் மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆகிடுச்சு. இருந்தாலும் இந்த லவ்வர் மூவி எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 படத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் நல்ல படம், ஹிட்டான ஒரு படம். ஆனால் நீங்கள் பர்சனலாக இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, ஒரு சிலர்களுக்கு இந்த படம் பிடிக்கல. விமர்சனமாக பார்க்கும்போது மிக்ஸ்டு ரிவ்யூ தான், அது அப்புறப்பட்ட பிரச்சனை. இந்த லவ்வர் மூவி எந்த ஓடிடியில் எப்போ தான் வெளியாகும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும். இந்த படத்தோடைய டிஜிட்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹாட் ஸ்டார் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஹாட் ஸ்டாரில் கூடிய சீக்கிரம் ஸ்டீம் ஆக போகுது, அடுத்த வாரம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் அதை நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அது இப்போ அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. மார்ச் 27 டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் இந்த படம் இப்போது ஸ்டீம் ஆக போகுது. ஹாட் ஸ்டார் மட்டும் இல்லாமல் சிம்பிளி சோத், அதுக்கடுத்து டென்ட் கோட்டாலையும் இந்த படத்தை ஸ்டீம் பண்ண போகிறாங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஹாட் ஸ்டாரில் இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு சொல்லிட்டேன் 5 லாங்குவேஜில் இப்போதைக்கு ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்களாமா. ஹாட் ஸ்டாரே அந்த விஷயத்தை இப்போதைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் ஹாட் ஸ்டாரில் மார்ச் 27 ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஹாட் ஸ்டாரில் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையுமே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.